Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீரோடை ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் மல்லகொண்டா பகுதியில் ஓடை பல்வேறு நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து ஓடை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது குறித்து பல்வேறு அதிகாரிகள், அதாவது வட்டாட்சியர், தாசில்தார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பல்வேறு இடங்களில் மனுக்கள் அளித்தும் பொதுமக்களின் குறைகள் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் மற்றும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப் போவதாக பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து ஓடை ஆக்கிரமிப்பு மற்றும் ஓடை சுத்தம் செய்யாமல் தலை பூண்டுகளாக முளைத்து வருகிறது. இதனை அப்புறப்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தையும் மீட்டு தர வேண்டும் என்பது மல்லகொண்டா மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் கே. செந்தில்குமார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மழைநீர் சேகரிப்பு தடுப்பு கட்டி அவார்டு வாங்கின ஓடை இது. ஆனால் இன்றைக்கி அது சீரழிஞ்சு பால் அழிஞ்சு குடிச்சவராக இருக்குது. அவன் சௌகரியத்துக்கு பணத்தை வைத்துட்டு சென்ட் 2 லட்சம் 3 லட்சம் எடுத்து போட்டு அவனுக்கு வாங்கினவங்கெல்லாம் நீ கட்டிக்கன்னு சொல்கிறான். கரெக்டு வாங்கினவனும் கேட்க மாட்டேறான், கொடுத்தவனும் அதை சரி பண்ண மாட்டேன்றாங்க. இந்த சூழ்நிலையை நாங்கள் அதிகாரிகளுக்கு ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்றத்திலிருந்து வட்டார வளர்ச்சி நிலையத்திலிருந்து ஊரக வளர்ச்சி வரைக்கும் கொடுத்தாச்சு, மனு கொடுத்தாச்சு. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்க கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துக்கிறோம், டிஆர்ஓ கொடுத்துக்கிறோம், நீர்நிலை பாய் கொடுத்துக்கிறோம். நேற்று கூட உங்களோட ஸ்டாலின் முகாமில் மனு கொடுத்துக்கிறோம். ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்க என்ன அனுப்புகிறாங்க, என்ன நடவடிக்கை தெரியும். இந்த வகையில் ஒரு பெட்டிஷன் ஒரு அதிகாரி கொடுத்தா அந்த அதிகாரி என்னப்பா இது என்ன ஆட்சி உங்களால் பெட்டிஷனு, அந்த துறை சார்ந்தவர்கள் அதிகாரியாக கலெக்டர் வரலாம் கூட பரவாயில்ல, அந்த துறை சார்ந்தவர்கள் விஓஓ தாசில்தாரோ யாரும் என்ன இடைஞ்சவங்க ஏன் பெட்டிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு இது வரைக்கும் யாருமே கேட்டது கிடையாது. மல்லகொண்டாவுக்கு தண்ணி போனால் தான் ஊருக்கே தண்ணி, போருக்கு தண்ணி கிடைக்கும். இதில் ஒருத்தர் இல்லாத தனியார் நபர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இதை தட்டி கேட்கறதுக்கு போய் வீடியோ கிட்டயோ கலெக்டர்கிட்டயோ எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் யாரும் திரும்பியே பார்க்கல. ஆனால் இதில் தண்ணி வரலன்னா இந்த ஊருக்கு தண்ணி இல்லை, குடி தண்ணி கிடைக்காது. ஆனால் எவ்வளோ தூரம் தோணாலும் பஞ்சாயத்தும் ஏற்றுக்கல, பிடிஓவும் ஏற்றுக்கல, தாசில்தாரும் அதை பற்றி ஒன்றுங்க. நான் இது வரைக்கும் 2 முறை கலெக்டருக்கு மண்டே பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், வீடியோ கொடுத்துருக்கேன், பல தரம் விளையாட்டுகளுக்கு காட்டிருக்கேன். இதை பற்றி யாருமே இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல. தயவு செஞ்சு இதை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்குறோம். ஆக்கிரமிப்பு மொத்தமே எடுக்கணும். எத்தனை ஓராதி கட்டியிருக்காங்களோ, பிரிட்ஜு கட்டிருக்காங்களோ அத்தனையும் எடுத்து சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக கிராம சபா கூட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம்.